பிளான் போடுறதில் பார்த்தீங்கன்னா கில்லாடி நம்ம ரோகிணி தான். ஸோ அவங்க வந்து தெரிஞ்சு பிளான் போட்டாலே ரொம்ப அவங்களுக்கு சாதகமாக அமையும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மனோஜ் என்ன பண்ணுறாங்கன்னா ரோகிணிக்கு என்னென்ன வேணுமோ அதை எல்லாமே சாதகமாகவே பண்ணுறாரு. ஏற்கனவே அந்த 2 லட்சம் அவங்களுக்கு அங்கே கொடுத்தாங்க டீலர்ஷிப்லேருந்து கொடுத்தாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணார், அதை ஃபஸ்ட்டு வந்து ரோகிணிக்கு கொடுக்கலான்னாங்க. ஆனால் வந்து மனோஜ் வந்து வேண்டான்ட்டார். அதுக்கப்புறமாட்டு என்னாச்சுன்னா வந்து இந்த விஷயம் வந்து எப்படி தெரிய வருதுன்னா, அவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடிக்கிறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடிக்கும்போது என்னாச்சுன்னா வந்து முத்து என்ன பண்ணுறாரு, நிறைய டேக் வாங்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து திட்டுறாரு. நாங்கள் ஓசிக்காக நடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் ஓசிக்கெலாம் நடிச்சு கொடுக்கல, நீங்கள் வந்து காசு கொடுத்தா நீங்கள் நடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியே போட்டு உடச்சிட்டாரு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறவர். அப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது தான் அவங்களுக்கு உண்மை புரியுது. அதுக்கப்புறமாட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எல்லோரும் வந்து மனோஜை வந்து கார்னர் பண்ணுறாங்க. கார்னர் பண்ணுறதுக்கப்புறமாட்டு மனோஜ் வந்து என்ன பண்ணுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு வந்து ரோகிணிகிட்ட வந்து கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. இதுக்கு வந்து ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ரோகிணிக்கு ஃபோன் பண்ணோன்னே ரோகிணி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பதறி போகிறாரு. என்ன சொல்லு மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அந்த மாதிரியே வந்து விஷயங்கள் வந்து தெரிஞ்சு போச்சு. அதாவது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவர் வந்து போட்டு உடைச்சிட்டாரு. அதனால் வந்து 2 லட்சம் கேட்குறாங்க. தலைக்கு ஜோடிக்கு வந்து 50,000 கேட்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்ன மனோஜ், நான் தான் ஏற்கனவே உன்ட்ட சொன்னேனே, ஆண்டி வந்து எல்லாருமே தப்பாக என்ன தான் நினைப்பாங்க, இப்போ வந்து எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறீங்க மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ அதை கொண்டு வந்து நம்ம ஆஃபீஸில் இருக்கல கொண்டு வந்துடு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவங்களுக்கு ஷாக் ஆகுது ரோகிணிக்கு. ஏன்னா ஏற்கனவே இவங்க வந்து இந்த 2 லட்சம் எடுத்துருக்காங்க. 2 லட்சம் யார் வீட்டிலேருந்து எடுத்துருக்காங்க, பார்வதி, அதாவது விஜயாவோட ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் இருக்கிற அந்த 2 லட்சத்தை எடுத்து பார்வதி வீட்டிலேருந்து 2 லட்சத்தை எடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வந்து சிட்டி இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 2 லட்சத்தை எப்படியாவது வாங்கி அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிடணும் பீரோவில் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க ஏம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மாறி போச்சு. அப்புறம் இதை அவங்க ஃப்ரெண்டுகிட்டையும் சொல்கிறாங்க. ஃப்ரெண்டுகிட்டையும் சொன்னோன்னா ஃப்ரெண்டும் பேக்கப் முடிகிறாங்க, என்ன பண்ணுன்னு தெரியலன்னு. சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடுக்க இருந்த 2 லட்சத்தை என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அப்படி வந்து குடுக்கைக்கு கொண்டு வராங்க. குடுக்கைக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமாட்டு இதில் வந்து என்னாச்சுன்னா வந்து இவர் வந்து 2 லட்சத்துக்கு கொடுத்ததுக்கு அப்புறமாட்டி இவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா வந்து இவங்க அப்பாவுக்கு கொடுத்த ஒரு 25,000 என்ன பண்ணுறாருன்னா வந்து 10,000 வந்து ரவிக்கும், ஒரு 10,000 முத்துக்கும், 5,000 வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து விஜயாட்டையும் கொடுத்துருக்காரு. அப்புறம் விஜயா வந்து அவங்களுக்கு இருந்த அந்த 25,000 இவங்க கொடுத்த காசு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஏற்கனவே பார்வதி வீட்டில் ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்களோ அதோட சேர்த்து இந்தா பார்வதி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த காசை எடுத்து உள்ளே போய் வைக்க போகிறாங்க. அந்த 2 லட்சம் பார்வதி வீட்டில் இருக்க அந்த 2 லட்சம் காணும். என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் வந்து நம்ம விஜயாட்ட சொன்னோம்னா விஜயா கத்துவாளை அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து பேந்த முடிக்கிறாங்க. அப்படி யோசிச்சு பார்க்குறாங்க யார் இதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு. அன்றைக்கி மீனா பொண்ணு வந்துச்சு. மீனா வந்து வெளியே இருந்துட்டு போயிடுச்சு. இது ஆனால் நம்ம வந்து உள்ளே வந்து பணம் வைக்கிற விஷயம் வந்து யாருக்கு தெரியும்னா ரோகிணிக்கு மட்டும் தான் தெரியும். ரோகிணி தவிர வேறு யாருக்குமே தெரியாது. அப்படின்னா வந்து ரோகிணியை வந்து கூப்பிட்டு கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்படியே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விஜயாவை வந்து நைஸ் போல் சரின்னு சொல்லிட்டு விஜயாட்ட இந்த விஷயம் சொல்லாமல் விஜயாட்ட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சொல்லி அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. விஜயா திரும்ப வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்து அப்புறமாட்டு திரும்ப வந்து இவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க ரோகிணி அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி சொல்லுங்கள் ஆண்டி அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, இந்த அன்றைக்கி ஒரு 2 லட்சம் வந்து வச்சுருந்தேன் பீரோவில், அது காணும் பார்த்தியாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டி உங்கள் வீட்டில் இருக்கிற பணம் எனக்கு எப்படி ஆண்டி தெரியும் அப்படின்னு. இல்லை நீ அன்றைக்கி கொடுத்த பணத்தை வந்து உள்ளே வைக்கிற போகிற விஷயம் வந்து உனக்கு மட்டும் தான் தெரியும், எனக்கு விஜயாவுக்கு மட்டும் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த பணத்தை காணுமே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆண்டி அப்படின்னா என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சந்தேகம்லாம் படலாமா, இல்லை நீ பார்த்தியாமா அப்படின்னு சொல்லி கேட்குறது. இல்லை அப்படிங்கிறாங்க. சரி நீ வாமா கிளம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னதுக்கு அப்புறமாட்டு இவங்களுக்கு வந்து ரோகிணிக்கு ரொம்ப வந்து ஷாக் ஆகுது. என்ன பண்ணணும்னு தெரியாமல் பேந்த முடிக்கிறாங்க. சரி இப்போ வந்து இவங்க கிளம்பி போகிறாங்க. அதுக்கடையில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த பணத்தை வந்து இவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. பணத்தை ஷேர் பண்ணிக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த ஆட்டில் வந்து எல்லாருமே நடிக்கிறாங்க. ஸோ ஆட்டில் நடிக்கும்போது என்ன ஆச்சுன்னா வந்து இவர் வந்து முத்து வந்து நிறைய டேக் வாங்குறாரு. அப்புறம் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எல்லாருமே வந்து இது பண்ணுறாங்க, நிறைய டேக் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆடுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பணத்தை வந்து நடித்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னால் என்னென்னா வந்து அந்த பணத்தை வந்து நீங்கள் வந்து 2 லட்ச ரூபா பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறாரு முத்து. நான் ஒரு வேளை கொடுக்கலன்னா இந்த ஆட்டில் நாங்கள் நடிக்க மாட்டோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. ஸோ மிரட்டினக்கு அப்புறம் மட்டும்தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா மனோஜ் வந்து இந்த பணத்தை வாங்கி கொடுக்குறாரு. ஆனால் ஏற்கனவே முத்து திட்டுதாரு, ஓடுகாலி நீ வந்து அப்பாவோட காசையும் எடுத்து ஓடிட்டு போயிட்டேன். அது இல்லாமல் வந்து மீனாவுடைய நகையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அதை விற்றுக்கிட்டு கவரிங்கை வந்து உள்ளே வச்சு அதையும் எங்களை வந்து சொல்லி ஏமாற்றிட்டேன், நீ பெரிய ஃப்ராட்ரா, அப்படின்னா வந்து தெரியாமல் பணம் இருக்கிற பணத்தையும் ஆட்டை போடுதியா, அப்படின்னா தெரிஞ்சு கொடுக்குற பணத்தை நீ ஆட்டை போட மாட்டியாடா, அதனால் உண்மை நம்பிக்கையாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரை திட்டுறாரு மனோஜ். ஸோ ஓடுகாலிங்க தான் திட்டுவார் அவர் வழக்கமாக, அந்த மாதிரி திட்டுறாரு. திட்டினதுக்கு அப்புறமாட்டு ஷாக் ஆகுது. அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறவங்க ஃபேமிலி என்ன சொல்கிறாங்கன்னா வந்து முத்துவை திட்டுறாங்க. முத்து இந்த மாதிரி மனோஜோட திட்டுறதே வேலையாக போச்சு அப்படிங்கிறாங்க. அப்புறம் அதில் ஒரு அப்பா மட்டும் சொல்கிறாரு, இதில் என்ன இது இருக்குது, அவன் சொல்கிற கரெக்டு தானே அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்குது.
இதில் பார்த்தீங்கன்னா அதாவது மனோஜ் என்ன பண்ணாலுமே வந்து அவங்க அம்மா வந்து அவங்கள வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடுதாங்க. ஆனால் இவர் வந்து முத்து என்ன தான் நல்லது பண்ணாலுமே அவங்க அம்மா வந்து முத்து வந்து ஒரு ஆளாகவே மதிக்கவே கிடையாது. அதுமாதிரி வந்து மீனாவையும் அவங்க வந்து ஒரு ஆளாகவே மதிக்க கிடையாது. எப்பவும் பார்த்தீங்கன்னா வந்து கேலி கிண்டல் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது என்னன்னு தெரியல. ஸோ இந்த அதாவது மனோஜை மீனாவை யாருக்கு பிடிக்கும் அவங்களாம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்க. அதே போல் வந்து ரோகிணியை ஸோ மனோஜை வந்து பிடிக்காதவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.